ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அம்மிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மட்டனில் வந்து குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயமும் அது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. ஃபுல்லாக சின்ன வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். இதை வந்து கொஞ்சோண்டு ஆயில் விட்டு லைட்டாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாங்க. கண்ணாடி பதத்துக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அதை வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டு அதை வெங்காயம் மட்டும் தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். ஆறுனதும் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதே வானலில் பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி போட்டிருக்கேங்க. மீடியம் சைஸ் தக்காளி, அது கூட 2 வரமிளகா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சோண்டு கல்பாசி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, கசகசா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கொஞ்சோண்டு மிளகுங்க, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்குறேன். இதை எல்லாமே சேர்த்து நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு ஸ்டார் பூ சேர்த்துருக்கேங்க. ஒரு சின்ன மூடி அளவுக்கு தேங்காயும் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அவ்வளோதாங்க. இது வந்து லைட்டாக சூடேறணும். தேங்காய் சேர்த்து சூடேறினதும் ஆஃப் பண்ணிடலாம். அதையும் அரைச்சி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து வானலில் வந்து ஒரு 100 ml ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மட்டனை வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா ஆயிலோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு கொஞ்சோண்டு புதினா சேர்த்துருக்கேங்க. ஒரு கொஞ்சோண்டு சேர்த்தா போதும். சேர்த்து அது எல்லாமே நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். இப்போ வந்து மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விடணுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க. இது வந்து வீட்டிலே அரைச்சது, ரொம்ப வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இது இந்த மசாலாக்கள்லாம் பிடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாமே கறியில் பிடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு தனியாக கொஞ்சோண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நான் வந்து இது வந்து பச்சைதாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்து இந்த கறியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா சின்ன வெங்காயம், அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு வெங்காயம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கறியில் பிடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளி இதெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ வந்து அதையும் நம்ம வந்து சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. உப்பு காரம் இதெல்லாம் பத்தலைன்னா இப்போ நீங்கள் பார்த்து அதோட கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வந்து கிளறி அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கல்பாசி எல்லாமே சேர்த்து செஞ்சுருக்கோம் இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ வந்து தேவையான அளவு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மட்டன் வேகிற அளவுக்கு விசில் விடலாம். மட்டன் வேகிறதுக்கு அப்படியே வெந்துடும். இதே மாதிரி வெந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் விசில் விடுறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. கறி உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே, எலும்பு தோல் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி போதும்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லை இன்னும் கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா கெட்டியாயிரும். மல்லி இலை சேர்த்து இறக்கிடலாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.